ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பங்குனி உத்திரம் 2024 அன்னைக்கு தினம் கோவிலுக்கு போகும்போது மறக்காம இந்த 2 பொருட்களை உங்க கையோட எடுத்துட்டு போங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோவிலில் சமர்ப்பிக்கிறது மூலயமா தீராத நோய் தீரும், கடன் தொல்லை தீரும், தோல் வியாதிகள் போகும், மகாராஜா மாதிரி வாழலாம். இன்னமும் பல பேருக்கு 2024 இந்த வருஷம் பங்குனி உத்திரம் என்னைக்கு வருது அப்படிங்கிற குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. உத்திர நட்சத்திரமோ பௌர்ணமியோ மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை பிறந்துருது. அதனால 24ஆம் தேதி பங்குனி உத்திரமா இல்லை 25ஆம் தேதி பங்குனி உத்திரமானு பல கோவில்களில் 24ஆம் தேதி தான் பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி சூரிய உதயத்துக்கு அப்புறமா வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி இந்த ரெண்டும் சேரக்கூடிய 25ஆம் நாள் அன்னைக்கும் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. நீங்கள் 25ஆம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாட போறீங்கன்னா காலையில் 11 மணிக்குள்ளே கொண்டாடிடணும். ஏன்னா 11 மணிக்குள்ளேயே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் முடிஞ்சிடுது. அதனால் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு மேலேயும் 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்குள்ளேயும் உங்கள் வழிபாடை நீங்கள் செஞ்சுடுங்க. அந்த வகையில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு பங்குனி உத்திர தரிசனம் எப்போ நடக்க போகுது அப்படின்றத கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவான பதிலை கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பகுதிகளில் ஒரு நாள் அன்னைக்கு பங்குனி உத்திரம் எடுத்துக்கிறாங்க. அப்படி நீங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போகும்போதே, அதுவும் முருகன் தரிசனம் பண்ண போகும்போது மறக்காமல் இந்த 2 பொருளை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்னா கல்லுப்பும் மிளகும். இன்னமும் வைத்தீஸ்வரன் கோவிலில் நீங்கள் கோவில் வாசலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கல்லுப்பையும் மிளகியும் ஒரு பேப்பரில் மடித்து பொட்டலமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப நாட்கள் தீராத வியாதி இருக்குது, தோல் வியாதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கல்லுப்பு மிளகையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோவிலில் சமர்ப்பிப்பாங்க. முருகப்பெருமானுக்கு உரிய, செவ்வாய் பகவானுக்கு உரிய ஸ்தலம் தான் வைத்தீஸ்வரன் கோவில். அப்படிப்பட்ட ஒரு பலனை நீங்கள் செவ்வாய் பகவானோட அருள் நீங்கள் பெறணும், தீராத வியாதி தீரணும், கடன் தீரணும், சொந்த வீடு அமையணும், நிலம் வாங்கணும், மகாராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது ஒரு சின்ன பேப்பரில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகு இது ரெண்டத்தையும் ஒன்றா மடித்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் முருகர் கோவிலில் போயிட்டு முருகனுக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தாலும் சரி, இல்லைனா கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் செவ்வாய் பகவான்கிட்ட வச்சுட்டு வந்தாலும் சரி. ஆனால் அன்னைக்கு தினம் நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செவ்வாய் பகவான்கிட்டையோ முருகன்கிட்டையோ இந்த கல்லுப்பையும் மிளகையும் கொண்டு போய் சேர்த்துடுங்க. அந்த பொட்டலத்தை வைக்கும்போது மனசார வேண்டிக்கோங்க, தீராத வியாதி தீரணும், கடன் தீரணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து அமையணும், ராஜா மாதிரி வாழணும்னு பல வேண்டுதலை முன்வைங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த வருஷம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த 2 பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் கொஞ்சம் குறையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.